சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான பீட்ரூட் சட்னி பார்த்துடலாங்க. ரொம்ப ஈஸி. அடுப்பில் வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய்க்காரர் கோவப்படுறதுக்குள்ளே உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்ச பீட்ரூட், இது ரெண்டையும் போட்டு நல்லா சொதம்பா வறுத்துருங்க. பீட்ரூட்டோட 3/4 பங்கு வந்து சின்ன வெங்காயம் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி, காரத்துக்கு தேவையான வரமிளகு, இதெல்லாமே நல்லா வறுத்துருங்க. அப்போ தான் ஜம்முன்னு இருக்கும் டேஸ்ட். அது கூட தேங்காய், உப்பு, புளி இதை ஆட் பண்ணால் போதுங்க. நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரலாங்க, என்னடா தேங்காய், வெங்காயம், உப்பு, புளி, வரமிளகா, பீட்ரூட்டை வச்சு செஞ்ச டேஸ்ட்டாக வருமா, கடலைப்பருப்பு ஒன்றும் போடல அப்படியெல்லாம் டவுட்டு வரலாம். ஸோ எந்த டவுட்டுமே வேண்டாங்க. வெறும் இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், கல்லில் ஆட்டுங்க. ஆட்டுக்கல்லில் செஞ்சால் மட்டும்தான் அம்முட்டு ருசியாக வருங்க. தண்ணி விட வேண்டாங்க, லைட்டாக தொளிச்சுக்க வேணால் செஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், டேஸ்ட்டு எம்மையாக இருக்கும். ஆனால் நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வராதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டு.